கிறிஸ்துவுக்குள் மிகவும் பிரியமான தெய்வ பிள்ளைகளே, ஆசீர்வாதமான குடும்பம், இந்த நிகழ்ச்சியின் மூலம் உங்களை சந்திப்பதில் என் இருதயம் கர்த்தருக்குள் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறது. உங்கள் எல்லாரும் இயேசு கிறிஸ்துவின் இன்ப நாமத்தினாலும் கிராஸ் டிவி ஊழியங்கள் சார்பாக என் அன்பின் வாழ்த்துக்கள். இன்றைக்கும் சென்னையை சார்ந்த அன்பு சகோதரர் ராஜா அவங்களுக்காக ஜெபிக்க போகிறோம். விசேஷமாக அவங்க கேட்டிருந்த ஒரு மிக முக்கியமான ஜெப விண்ணப்பம், 10 லட்சம் கடன். 10 லட்சம் அந்த கடன் மாறணும் அப்படின்னு கேட்டிருக்கிறாங்க. என் அன்பு தெய்வ பிள்ளைகளை, ஒருவேளை உங்கள் குடும்பத்திலையும் உங்கள் தனிப்பட்ட வாழ்க்கையிலும் கடன் இருக்குமே ஆனால் நிச்சயமாக கடன் பிரச்சனைகளை கத்த மாற்றுவார். கடன் பிரச்சனைகள் மாறும். அவரால் கூட்டாத காரியம் ஒன்றுமே இல்லை. உபாகமம் 28:12 நீ கடன் வாங்குவதில்லை, கடன் கொடுப்பாய். உபாகமம் 15:6 கத்த சொன்னபடியே உன்னை ஆசீர்வதிப்பதினால் நீ கடன் வாங்குவதில்லை, கடன் கொடுப்பாய். இந்த வார்த்தை அன்பு சகோதரர் ராஜா அவங்க மேலே பலிக்கும். பார்த்துட்டு இருக்கிற உங்கள் வாழ்க்கையில் கடன் இருக்குமே ஆனால் அவங்க கடனை கத்த மாற்றுவா. என் கூட இணைந்து ஜெபிப்பீர்களா? நாம் ஜெபிக்கலாம். அன்பின் பரலோக பிதாவை, அன்பு சகோதரர் ராஜா அவர்களுக்காக குடும்பத்திற்காக ஜெபிக்கிறோம். ஏறத்தாழ 10 லட்சம் கடன். இந்த கடன் என்பது ஆண்டவரே சமாதானத்தை கெடுத்து போட்டுவிடும், நிம்மதியை இல்லாமல் ஆக்கிவிடும். ஆண்டவரே குடும்பத்தில் குழப்பத்தை ஏற்படுத்தும், பெயர் கெட்டு போக பண்ணும். ஆண்டவரே பெயரை கெடுத்து போட்டுவிடும். ஆண்டவரே இது வேண்டாம். யார் யாரெல்லாம் கடன் பிரச்சனையோடு இருக்கிறாங்களோ அத்தனை பேருடைய கடன் பிரச்சனைகள் மாறட்டும் அப்பா. அப்படி செய்கிறதற்காக நன்றி. விசேஷமாய் 10 லட்ச கடனை என் தேவன் அடைச்சி கொடுக்க வல்லமையில் தேவன் கொடும் செய்கிறதற்காக நன்றி நன்றி. நீங்கள் பேசுங்க, நாங்கள் கேட்கிறோம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள பிதாவே, ஆமென் ஆமென். பிரியமான தெய்வ பிள்ளைகளே, ஆசீர்வாதமான குடும்பம், இந்த நிகழ்ச்சிக்காக ஆண்டவருடைய பாதத்தில் நான் காத்திருந்த பொழுது கர்த்தர் சொன்ன கர்த்தருடைய வார்த்தை, இழந்து போன எல்லாம் திரும்ப கிடைக்கும். இது ஆண்டவர் எனக்கு மறுபடியும் சொல் அப்படின்னு சொன்னார். நான் சொன்ன, ஆண்டவரே இது ஏற்கனவே இந்த வார்த்தையை நான் பிரசங்கிச்சிருக்கிறேனே. அப்போ ஆண்டவர் சொன்னார், இல்லை இப்போ இந்த வார்த்தையை நீ சொல். நிறைய பேர் நிறைய காரியத்தை இழந்து போயிருக்கிறாங்க. கிருபையை இழந்தவர்கள் உண்டு, ஆசீர்வாதங்களை இழந்தவர்கள் உண்டு, நன்மையை இழந்தவர்கள் உண்டு, அபிஷேகத்தை இழந்தவர்கள் உண்டு, ரட்சிப்பை இழந்தவர்கள் உண்டு, பெயர் புகழை இழந்தவர்கள் உண்டு, வீடு வாசலை இழந்தவர்கள் உண்டு, வேலையை இழந்தவர்கள் உண்டு, தங்களுடைய தனிப்பட்ட வாழ்க்கையை இழந்தவர்கள் உண்டு, சுகத்தை இழந்தவர்கள் உண்டு. நிறைய சூழ்நிலைகளை இழந்து போனவர்களுக்காக நீ சொல்ல வேண்டும் என்று கத்த என்னை சொன்னபடினால், என் அன்பு தெய்வ பிள்ளைகளை உங்களை பார்த்து கத்த சொன்ன வார்த்தையை சொல்லுகிறேன். 1 சாமுவேல் 30வது அதிகாரம். சிக்லாக்கு அமலேக்கியர்கள் கொள்ளையடிச்சிட்டு போயிட்டாங்க. இதில் பார்த்தீங்கன்னா தாவீது எந்த தப்பும் பண்ணலை. தப்பு பண்ணாமலே தாவீதுக்கு ஒரு பெரிய தண்டனை வந்திருக்குது. தப்பு பண்ணாமலே ஒரு பெரிய பிரச்சனை வந்திருக்குது. அதனுடைய ரிசல்ட்டு தான் தெரியாது. அந்த ரிசல்ட்டு தெரிறதுக்கு முன்னாடி தாவீதுக்கு எல்லாம் வேதனையாக இருந்துச்சு. என் அன்பு தெய்வ பிள்ளைகளே, நீங்கள் தப்பு பண்ணியிருக்க மாட்டீங்க, எதையோ ஒன்றை இழந்திருப்பீங்க, நன்மையை தான் செய்திருப்பீங்க, ஏதோ ஒரு காரியத்தை இழந்திருப்பீங்க. ஆனால் கர்த்தர் இன்னைக்கு என்ன சொல்கிறாருன்னா, இழந்து போன எல்லாவற்றையும் திரும்ப பல மடங்கு தரார். அதுக்கு நீங்கள் செய்ய வேண்டிய ஒரு காரியம், தாவீது கர்த்தருக்குள் தன்னை திடப்படுத்தினான். 1 சாமுவேல் 30வது அதிகாரம் 4ஆம் வசனத்தில் எல்லாத்தையும் இழக்கிறான். 1 சாமுவேல் 30வது அதிகாரம் 6ஆம் வசனத்தில் எல்லாரும் கல்லடிந்து கொலை செய்யணும்னு தாவீதை நெருக்கிறாங்க. அந்த நேரத்தில் கர்த்தருக்குள் தன்னை திடப்படுத்தி நிதானமானான். என் அன்பு தெய்வ பிள்ளைகளே, பிரச்சனை நேரத்தில் குழம்பாதீங்க. பிரச்சனை நேரத்தில் பிரச்சனையை யோசிக்காதீங்க. கணவன் மனைவியை பார்த்து நான் சொல்கிறேன், உங்கள் கணவர் ஒரு பிரச்சனையில் இருக்கிறாங்களா, இன்னொரு பிரச்சனையை உங்கள் கணவன்கிட்ட கொண்டுட்டு போகாதீங்க. உங்கள் மனைவி பிரச்சனையோடு இருக்காங்களா, இன்னொரு பிரச்சனையை உங்கள் மனைவிடத்தில் கொண்டுட்டு போகாதீங்க. ஆனால் இன்றைக்கி என்ன தெரியுமா, ஒரு பிரச்சனை இருக்கச்சில தான் மனைவி வேறு 4-5 பிரச்சனைகளை சொல்லிக்கிட்டே இருப்பாங்க. இல்லைங்க, ஒரு மனுஷன் ஒரு பிரச்சனையில் இருக்கிறான்னா வேறு ஒரு பிரச்சனையை அவங்கள்ட்ட கொண்டுட்டு போகாதீங்க.
ஏன் அப்படின்னா அந்த பிரச்சனையை அவங்களுக்கு எப்படி சமாளிக்கணும்னு தெரியாத சூழ்நிலை இருக்காங்க. முடிஞ்சால் ஆறுதலான வார்த்தை சொல்லுங்கள், கவலைப்படாதீங்க, அந்த பிரச்சனை மாறும்னு சொல்லுங்கள். வேறொரு பிரச்சனையை வேறொரு கோணத்தில் கொண்டுட்டு போகாதீங்க. ஆனால் இது மனிதனுடைய இயல்பு என்ன தெரியுமா? ஒருத்தங்க பிரச்சனையில் இருக்காங்கன்னா மறுபடி பிரச்சனை உள்ள நபர்கள் அந்த நபரை சந்தித்து பிரச்சனைகளை சொல்லி 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 பிரச்சனையை பெருசாக்குறது தான் இன்றைக்கி இயல்பு. ஆனால் தேவன் அப்படி அல்ல. அந்த பிரச்சனையில் உங்களை ஃபஸ்ட்டு திடப்படுத்துங்க, அந்த பிரச்சனையிலேருந்து வெளியே வாங்க. தாவீது அந்த பிரச்சனையில் தன்னை திடப்படுத்தினா அது வெளியே வந்து ஜெபிக்க கேட்டான். ஏபத்தை கொண்டுட்டு வாங்க, ஒரு தீர்க்கதரிசியை கொண்டுட்டு வாங்க, ஜெபம் பண்ணலாம். ஜெபம் பண்ணும் பொழுது 1 சாமுவேல் 30:8 அந்த தீர்க்கதரிசி மூலமாக தாவீதுக்கு சொன்ன வார்த்தையை தான் இன்றைக்கி உங்களுக்கு என்ன மூலமாக என் மூலமாக கர்த்தர் சொல்கிற கர்த்தருடைய வார்த்தை. சகலத்தையும் திருப்பிக் கொள்வார். அவ்வளோதான், சகலத்தையும் திருப்பிக் கொள்வார். என் அன்பு தெய்வ பிள்ளைகளே, தாவீது இழந்ததை மட்டும் திருப்பி கொண்டா நினைக்கிங்களா? இல்லை. அமலேக்கியர்கள் சிக்லாக்கை கொள்ளையடிக்கிறதுக்கு முன்னாடி எந்தெந்த ஊரெல்லாம் கொள்ளையடிச்சிட்டு வந்தாங்களோ அந்த 3 கொள்ளை பொருட்களையும் தாவீது திரும்ப மீட்டுக்கொண்டான். 1 இழந்தான், 4 பெற்றுக்கொண்டான். 1 இழந்த நீங்கள் 4 காரியத்தை பெற்றுக்கொள்ள போகிறீங்க. ஆண்டவர்கிட்ட கேளுங்க, ஆண்டவரே இந்த கிருபை இழந்துட்டேன், எனக்கு தாங்க, கிருபையை மறுபடி தருவா. ரட்சிப்பை இழந்துட்டேன் தாங்க, ரட்சிப்பை மறுபடி தருவா. அபிஷேகத்தை இழந்துட்டேன், எனக்கு தாங்க, கிருபையை தாங்க, அபிஷேகத்தை தாங்க, மறுபடியும் கத்த தருவா. தாவீது நாத்தான்வேல் மூலமாக உணர்த்தப்பட்ட பொழுது பாடின சங்கீதம் தான் சங்கீதம் 51. அதில் 12 வாசிக்கும் பொழுது, ஆண்டவரே ரட்சிப்பின் சந்தோஷத்தை திரும்ப எனக்கு தாங்க. சந்தோஷத்தை இழந்துட்டு ஆண்டவரே, ரட்சிப்பின் சந்தோஷத்தை இழந்துட்டு, அபிஷேகத்தின் சந்தோஷத்தை இழந்துட்டு, கிருபையின் சந்தோஷத்தை இழந்துட்டு, எதையெல்லாம் நீங்கள் இழந்தீங்களோ ஆண்டவர்கிட்ட கேளுங்க, திரும்ப ஆண்டவர் கொடுப்பா. நீங்கள் இழந்தது எங்கேயும் போகலை, அது அங்கே தான் இருக்குது. ஆண்டவர் அதை திரும்ப கொடுப்பா. ஏன் கலங்குறீங்க? எதை வீடை இழந்தீங்களா? போகலை, திரும்ப கர்த்தர் கொடுப்பா. எனக்கு தெரிஞ்ச சகோதரர் கோயம்புத்தூரில் வீடை இழந்தார், காரை இழந்தார், பிஸ்னஸும் இழந்தார், மதிப்பு மரியாதை எல்லாத்தையும் இழந்துட்டார். ஆனால் நம்பிக்கை மட்டும் போகலை, கர்த்தருக்குள்ளே திடப்படுத்தினாங்க. நானும் அதிகமாக ஜெபித்தேன், வீடு வந்துச்சு, காரு வந்துச்சு. அதே வீடு அதே காரு நடக்குமா? அதே வீடு அதே காரு அதே பிஸ்னஸ் அதே பையர்ஸ், அதை காட்டிலும் பல 1000 மடங்கு ஆசீர்வாதம். இழந்து போன பெயர், நல்ல பெயரை மறுபடி கொடுத்தார். நீங்கள் நினைக்கலாம், என் பெயர் போயிட்டு அவ்வளோதான், கெட்டு போயிடுச்சு, என் சபையில் கெட்டு போயிடுச்சு, சமுதாயத்தில் கெட்டு போயிடுச்சு, தொழிலில் கெட்டு. கலங்கவே கலங்க, எல்லாத்தையும் திரும்ப கற்று கொடுப்பா. விசுவாசிங்க, திரும்ப கற்று கொடுக்கிற தேவன். ஜெபிக்கலாமா? அன்பின் தகப்பனே, எதையெல்லாம் இவர்கள் இழந்தார்களோ அத்தனையும் திரும்ப இவர்களுக்கு கொடுத்து ஆசீர்வதிச்சிருங்கப்பா. அப்படி செய்கிறதற்காக உமக்கு நன்றி. உங்கள் நாமம் மாத்திரம் மகிமைப்படட்டும். இயேசு கிறிஸ்துவின் இன்பின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள பிதாவே, ஆமேன், ஆமேன். இழந்த எல்லாம் திரும்ப கிடைக்கும். நன்மையும் கிருபையும் ஆசீர்வாதங்களும் நிச்சயமாய் உங்களை தொடரும். ஆமேன், ஆமேன்.